ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, துரூசுன் ஃபி ஸீரத்தின் நபவிய்யா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் 10வது வகுப்பிற்கு அமர்விற்கு உங்கள் அனைவர்களையும் வரவேற்கிறேன். வலில்லாஹில் ஹம்த். நீண்ட இடைவேளைக்கு இந்த வகுப்புகள் தொடர்கிறது. வலில்லாஹில் ஹம்த். மீண்டும் தொடங்குவதற்கு வாய்ப்பளித்த ரப்புல் ஆலமீன் இரட்சகனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். பாடத்திற்குள் வருவோம். கடைசியாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை நாம் பார்க்கும்போது எங்கே பார்த்தோம் என்றால், நபி அவர்களுடைய வருகையை முன்கூட்டியே அறிந்திருந்த யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய நிலையை அறிந்தோம். நன்றாகவே ஒரு ரசூல் வர இருக்கிறார், ஒரு நபி வர இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தே அந்த நபியை மறுத்தவர்களாக இருந்தார்கள். அதற்கு ஆதாரம், அதற்கு எடுத்துக்காட்டு தான் சலமா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஹதீஸ். சென்ற வகுப்பில், கடைசி வகுப்பில் நாம் பார்த்த அந்த ஹதீஸ் அதை தான் நமக்கு காட்டுகிறது. ஒருவர் வருவார், சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுவார் என்று அந்த யூதர் அந்த மக்களுக்கு சொல்கிறார். அரபுகளுக்கு மத்தியில் சொற்பொழிவு ஆற்றுகிறார் ஒரு யூதர். ஒருவர் வருவார், நன்மை தீமையை சொல்வார், சொர்க்கம் நரகத்தை சொல்வார் என்று எல்லா விஷயங்களையும் சொல்வார். கடைசியில் அவர்கள் கேட்கிறார்கள், யார் அந்த உனக்கு இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று அந்த யூதரிடம் கேட்கிறார். மக்கள் கேட்கும் பொழுது அந்த யூதர் சொல்கிறார், மக்காவை கை காட்டி, மக்கா இருக்கும் திசையை கை காட்டி, இது நடப்பது மதீனாவில், மக்கா இருக்கும் திசையை கை காட்டி சொல்கிறார், இதோ இந்த பூமியில் இருந்து, அதாவது இந்த நாட்டில் இருந்து அந்த மனிதர் வெளியேறுவார். யார் அவர்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உண்மையானது. ஏன், எப்படி அறிந்திருந்தார்கள் யூதர்கள்? எப்படி யூதர்கள் முன்கூட்டியே அறிந்திருந்தார்கள்? யூதர்கள் முன்கூட்டியே எப்படி அறிந்திருந்தார்கள்? அவர்களுக்கு வேதங்களில் இவ்வாறு சொல்லப்பட்டது. தௌராத்தில், இன்ஜீலில் நபி அவர்களின் வருகை முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது. சரி, அறிவிக்கப்பட்டு ஏன் மறுத்தார்கள்? ஏன் யூதர் நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை? இத்தனை கதையும் சொன்னது அந்த யூதர். இவ்வாறு ஒரு நபி வரப்போகிறார் என்ற அனைத்தையும் சொன்னது அந்த யூதர். ஆனால் அவர் முஸ்லீம் ஆனாரா? எது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஆக்கினது? இந்த நூலை எழுதிய ஷேக் அரஃபாத் அவர்கள் இதற்கே பதில் அதிலே வைத்திருக்கிறார்கள். பொறாமை. நாம் ஏற்கனவே தான் சொன்னோம், எங்களுடைய வழியிலிருந்து வரவில்லை, எங்கள் வழித்தோன்றல்களில் இருந்து வரவில்லை. அதுதான் பிரச்சனை. அது எங்கேருந்து வந்து விட்டார்? அரபிலிருந்து வந்து விட்டார். எங்கள் வழித்தோன்றல்களிலிருந்து அந்த மனிதர் வரவில்லை, அந்த நபி வரவில்லை, அதனால் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்ப நாம் சொல்வோமா, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தமிழர், நாம் தமிழ், எங்களிலிருந்து நபி வந்தால்தான் நாங்கள் அந்த நபியை ஏற்றுக்கொள்வோம் என்று அப்படி ஏதாவது இருக்கா? அல்லது அதே போல் மக்களை இன்று மடைமாற்றம் செய்ய நினைக்கிறார்களே, இஸ்லாம் என்பது நமக்குரிய மார்க்கம் அல்ல, நம் தேசத்திற்குரிய மார்க்கம் அல்ல, நம் மண்ணிற்கான மார்க்கம் அல்ல, இது வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மார்க்கம். இப்படிப்பட்ட பேச்சுகள் இருக்கின்றதா இல்லையா நம் ஊரில்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த ஒற்றை நபி, இந்த மானுடத்திற்கு அனுப்பப்பட்ட நபி, மொழிகள் யாவும் மனிதர்களுக்கு மத்தியில் பேசுவதற்கும் பிரயோஜனத்தை அடைவதற்கும் தான் மொழியை தவிர, அந்த மொழியால் கொண்டு எந்த ஒரு இனமோ, எந்த ஒரு விஷயமோ, எந்த ஒரு அடையாளமோ மார்க்கத்தை மீறினது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, மொழி என்பது தகவல் பரிமாற்றத்திற்காக அல்லாஹ் வழங்கின மொழிகள் தான். தகவல் பரிமாற்றத்திற்காகவே மட்டுமே இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அன்றி
இதை ஒரு அடையாளமாக காட்டி மார்க்கத்தை தாண்டின ஒரு அடையாளம். இது அப்படி அது இப்படி என்ற இப்படிப்பட்ட விஷயங்கள் இஸ்லாம் இதை எதிர்க்கின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக நாம் இந்த விஷயங்களை பார்த்த நாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற விஷயம்தான் ஹிரா குகை சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதுத்துவத்தின் ஆரம்ப காலத்தை இப்போதுதான் உள்ளே அடைகிறோம். இத்தனை நாட்கள், இத்தனை பகுதிகள் நாம் நபி அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னால் அந்த ஜியோ பாலிடிக்ஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது, அதற்கு முன்னால் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் வருவதற்கு முன்னால் அரபு லோகத்துடைய அந்த அரசியல் சூழ்நிலை, அவர்களுடைய தட்பவெட்ப நிலை, அவருடைய சூழல்கள் எப்படி இருந்தது என்பதை அனைத்தையும் பார்த்தோம். இப்போது ஹிரா குகை நபி அவர்களை பற்றிய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். ஹிரா குகை என்று வந்துவிட்டாலே ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். என்ன? ஹிரா குகையில் நபி அவர்கள் தனித்திருப்பதை விரும்பினார்கள், தனிமையில் இருப்பதை விரும்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் இதற்கு தலைப்பை எப்படி விட்டிருக்கிறார் என்றால், ஷேக் அரஃபாத், ஹிரா குகையில் தனித்திருத்தலும் வஹீயின் தொடக்கமும். ஹிரா குகையில் தனித்திருத்தலும் வஹீயின் தொடக்கமும். வஹீயின் தொடக்கம் இங்கிருந்தான் ஆரம்பமாகிறது. இதை இப்போது பார்ப்போம். வஹி என்றால் என்ன, வஹியுடைய வகை என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் ஆரம்ப புள்ளி. அதாவது இதுவரை நாம் இத்துணை நாள் நாம் பார்த்த அனைத்தும் நபி அவர்களுடைய வாழ்க்கைக்கு, நபி அவர்களுடைய தூதுத்துவ வாழ்க்கைக்கு முன்னால் ஏற்பட்ட விஷயங்களை பார்த்தோம். இனி நாம் பார்க்க இருப்பது நபி அவர்களுடைய தூதுத்துவ வாழ்க்கைக்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏறத்தாழ அந்த வரலாற்றின் முக்கிய பகுதியை, மைய பகுதியை அடைந்திருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு சென்று மக்களிடமிருந்து தனித்திருக்க தொடங்கினார்கள். இதுதான் ஆரம்பம். 40 வயது வருகிறது. அந்த 40 வயதுக்கு முன்னால் அந்த கடைசி நேரங்களில் நபி அவர்கள் என்ன ஆகிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40ற்கு முன்னால் என்ன செய்தார்கள் என்பதை அனைத்தையும் நாம் பார்த்து விட்டோம். சுருக்கமாக 30 என்ன செய்தார்கள், 20 என்ன செய்தார்கள், 15 என்ன செய்தார்கள், எல்லா வகையான விஷயங்களையும் கலந்து கொண்டார்கள். குறைஷிகளுடைய தங்களுடைய பெரியவர்களுடைய விஷயங்களை கலந்து கொண்டார்கள். எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். இப்போது அல்லாஹ்வின் தூதர் மக்களிடம் இருந்து தனித்து இருக்க விரும்பினார்கள். ஏன் விரும்பினார்கள்? ஏன் தனித்து இருக்க தொடங்கினார்கள்? யாருக்காவது பதில் தெரியுமா? எதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையை விரும்பினார்கள்? எதற்காக நபி அவர்கள் ஹிரா குகையை நாடி சென்றார்கள்? ஏன் ஹிரா குகைக்கு செல்ல வேண்டும்? ஏன் அந்த தனிமையை விரும்ப வேண்டும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மாஷா அல்லாஹ், நல்ல பதில். அந்த ஒழுக்கமின்மை என்பதனுடைய முதல் உருவம் என்ன? அனாச்சாரம், ஒழுக்கமின்மை என்பதை சொன்னார்கள். வலில்லாஹ், நல்ல பதில். இதன் முதல் உருவம் என்ன? ஷிர்க், இணை வைப்பு. நாம் ஏற்கனவே சொன்னோம், நாம் முன்கூட்டியே பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அருளப்படுவதற்கு முன்னதாகவே எப்படி இருந்தார்கள்? நபி அவர்கள் இணை வைத்ததே இல்லை. நபி அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்ததே இல்லை. அல்லாஹ் அனைத்து இணை வைப்பிலிருந்தும், அனைத்து மானக்கேடான விஷயங்களில் இருந்தும் தன் நபியை அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதை அனைத்தையும் பார்த்தோம். அதை பார்த்து கொண்டிருந்த நாம் இப்போது இங்கே சொல்கிறார் ஷேக் அரஃபாத், மக்கள் இணை வைப்பிலும் சிலை வழிபாட்டிலும் மூழ்கி இருப்பதை அவர்கள் கண்டதே இதற்கு முக்கிய காரணமாகும். லா இலாஹா இல்லல்லாஹ். மக்களுடைய வணக்க நிலையை பார்த்து மனம் இதாகிறார்கள். மக்களுடைய இந்த ஷிர்கை பார்த்து, இணை வைப்பை பார்த்து மக்கள், நாம் ஏற்கனவே சொன்னோம், நிர்வாணமாக காபாவை வலம் வருவது, நியூடாக காபாவை வலம் வருவது போன்ற இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இணை வைப்பை பார்க்கும் பொழுது, அந்த வழிகேடுகளை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் தன்னை தனிமைப்படுத்த விரும்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அவருடைய ஆரம்ப காலகட்டம். இது குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய நீண்ட ஹதீஸில் இவ்வாறு தான் வந்துள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் தொடக்கமாக அமைந்தது தூக்கத்தில் அவர்கள் கண்ட நல்ல அந்த உண்மையான கனவுகளாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள்.
எந்த கனவை கண்டாலும் அது அதிகாலையின் விடிகளை போன்று தெளிவாக பலிக்காமல் இருந்ததில்லை. நபியுடைய தொடக்கம் அந்த கனவுகள் தான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெரும் மார்க்க பணியை, ஒரு பெரும் மார்க்க சுமையை, ஒரு பெரும் மார்க்க பொறுப்பை, அந்த பெரும் பொறுப்பை சுமக்க போகிறார்கள் என்பது ஒரு அடையாளம் ஆரம்பமானது நபி அவர்கள் வாழ்க்கையில். அந்த கனவுகள், கனவுகள் என்றால் என்ன கனவுகள்? நாம் காணக்கூடிய கனவுகள் அல்ல, நபிமார்களின் கனவுகள். நாம் காணும் கனவுகளுக்கும் நபிமார்களின் கனவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நாம் காணும் கனவுகள் பலிக்கலாம், பலிக்காமல் இருக்கலாம். ஆனால் நபிமார்களின் கனவுகள் அனைத்தும் உண்மையானவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கனவுகளை கண்டார்கள் ஆரம்ப காலத்தில். தன் தூதத்துவத்தின் முதன்மை விஷயம் இதுவாகத்தான் ஆரம்பமானது என்று வருகிறது. பின்னர் தனித்திருப்பதை அவர்களுக்கு விருப்பமானதாக ஆக்கப்பட்டது. ஆயிஷா அதாவது அறிவிக்கிறார்கள் இதை. ஆயிஷா ரலியல்லாஹு நபி அவர்கள் தனித்திருப்பதை விருப்பமானதாக ஆக்கினார்கள். அவர்கள் ஹிரா குகையில் தனித்திருந்து பல இரவுகள் தஹன்னுஸ் செய்து வருவார்கள். மா மஅனா தஹன்னுஸ்? ஹிரா குகையில் தனித்திருந்து பல இரவுகள் தஹன்னுஸ் செய்து வருவார்கள். தஹன்னுஸ் என்றால் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, இங்குதான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதாவது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹிரா குகையில் நபி அவர்கள் தஹன்னுஸ் செய்தார்கள் என்ற இந்த வார்த்தை அரபியிலே தஹன்னுஸ் என்று வருகிறது. இதற்கு பல விளக்கங்கள் சொல்கிறார்கள் உலமாக்கள். இந்த தஹன்னுஸ் என்ற வார்த்தை என்றால் என்ன யாருக்காவது தெரியுமா? சில பேர் என்று சொல்வது போல் என்ன சொல்கிறார்கள்? மெடிடேஷன் செய்தார்கள். நபி அவர்கள் மெடிடேஷனுடைய ஆரம்பமே முஹம்மது நபிதான் என்று இந்த மெடிடேஷனை மக்களுக்கு மத்தியில் அட்வொகேட் செய்யக்கூடியவர்கள் நம் நபியை வேறு இழுத்து வைத்துக் கொள்வார்கள். மெடிடேஷனின் ஆரம்பமே நபி அவர்கள் தான். அரபி மொழியில் ஹதீஸ்களில் தஹன்னுஸ் செய்வார்கள் என்று வருகிறது ஹிரா குகையில். இந்த தஹன்னுஸின் அர்த்தம் என்ன பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மேலும் இவ்வாறு ஹிரா குகைக்கு செல்வதை விட இல்லாமல் தமது குடும்பத்தாரிடம் திரும்புவதற்கு முன்பே, இவர்கள் தமது குடும்பத்தாரிடம் திரும்புவதற்கு முன்பே உணவுப் பொருட்களை தயார் செய்து எடுத்துச் செல்வார்கள். பாருங்கள் எந்த அளவிற்கு ஒரு தயாரான ஒரு நிலையில், கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பாருங்கள் தனிமையை. நான் செல்ல போகிறேன், எனக்கு உணவு தயார் செய்து கொடுங்கள். எங்கே செல்ல போகிறார்கள்? ஹிரா குகைக்கு செல்ல போகிறார்கள். ஹிரா குகை எங்கே இருக்கிறது? ஹிரா குகை எங்கே இருக்கிறது? மக்காவிலிருந்து காபாவிலிருந்து 3 மைல். அந்த ஹிரா குகைக்கு ஏன் ஹிரா குகையை தேர்ந்தெடுத்தார்கள்? அதுவும் பின்னால் வருகிறது. அதையும் ஷேக் அரஃபாத் அவர்கள் விளக்குகிறார்கள். அதில் முக்கியமான விஷயத்தை பாருங்கள். திரும்புவதற்கு முன்பே உணவுப் பொருட்களை தயார் செய்து எடுத்துச் செல்வார்கள். பின்னர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் திரும்பி வந்து மீண்டும் அது போலவே உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி பாருங்கள், உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வது, திரும்ப வந்து உணவுப் பொருட்களை மறுபடியும் எடுத்து அதே இடத்திற்கு திரும்புவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தனிமையை அந்த அளவிற்கு விரும்பினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் வஹீயின் முதல் படியாக, எனவே வஹீயின் முதல் படியாக அமைந்தது அவர்கள் கண்ட உண்மையான கனவுகளாகும். இதுதான் முதல் விஷயம், நம்பகம் வைத்துக் கொள்ளுங்கள். இக்கனவுகள் சுமார் எத்தனை நாட்கள் தொடர்ந்தன? நபி அவர்களுடைய ஆரம்பத்தில் நபி என்று அந்த ஆரம்ப காலத்தில் அந்த கனவுகள் எத்தனை நாட்கள் தொடர்ந்தன யாருக்காவது தெரியுமா? 6 மாதங்கள். முதல் 6 மாதங்கள் நபி அவர்களுக்கு இந்த கனவுகள் தான் வந்தது. ருயா சாலிஹா என்று சொல்வோம். இந்த 6 மாதங்கள் தொடர்ந்து இந்த கனவுகளை கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இது விழித்திருக்கும் நிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவிருப்பதற்கான ஒரு தயாரிப்பு படியாகவே முன்னறிவிப்பாக அமைந்தது. இந்த கனவுகள் எதை காட்டுகிறது என்று சொல்லும் பொழுது உலமாக்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஜிப்ரீல் என்ற ஒரு மாணவர் வரப்போகிறார், நபி அவர்களோடு வரப்போது அந்த கலந்துரையாடலுக்காக நபி அவர்களை தயார் செய்ததின் அடிப்படை தான் இந்த கனவுகள் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் பெரும் பொறுப்புக்கு சாட்டப் போகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர், பெரும் பொறுப்பு சாட்டப் போகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு ஆயத்த பணியாகத்தான் இந்த 6 மாத கனவுகள் நபி அவர்களை சூழ்ந்தது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். மேலும் சில அறிவிப்புகளில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே நபிகளார் ஒரு ஒளியை காண்பவர்களாகும். கவனியுங்கள்,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்பாகவே சில அறிவிப்புகள் இவ்வாறு வந்துள்ளதாக ஷேக் அரஃபாத் பதிவு செய்கிறார்கள். நபிகளார் ஒரு ஒலியை காண்பதாகவும் குரலை கேட்பவர்களாகவும் இருந்தார்கள். மேலும் மக்காவில் உள்ள கல் ஒன்று அவர்களுக்கு சலாம் கூறக்கூடியதாக இருந்தது. சஜிதா அல்ல, சலாம். சஜிதா என்ப விஷயத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். கற்கள் அல்லாஹ் தூதருக்கு சஜிதா செய்தது என்பது ஆதாரபூர்வமாக நிறுவப்படவில்லை என்பதை நாம் இதற்கு முன்னால் பார்த்தோம். இங்கு கல் என்ன செய்தது? சலாம், சலாம் கூறியது என்று வருகிறது. இத்துணை விஷயங்கள் நடக்கிறது அல்லாஹ்வின் அடியார்கள். சஹீஹ் முஸ்லிமில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக வந்துள்ளது, நபித்துவம் அருளப்படுவதற்கு முன்பு அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள், மக்காவில் எனக்கு சலாம் சொல்லும் ஒரு கல்லை நான் அறிவேன், நிச்சயமாக நான் இப்போதும் அதை அறிவேன். இதெல்லாம் எப்போது சொல்கிறார்கள் நபி அவர்கள்? பின்னால் சொல்கிறார்கள். மக்காவில் இருக்கும் போது நபித்துவம் அருளப்படுவதற்கு முன் மக்காவில் எனக்கு சலாம் சொல்லவில்லை. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் இன்னொரு விஷயத்தை கவனியுங்கள். இப்னு இஸ்ஹாக் அவர்கள், இப்னு இஸ்ஹாக் யார்? மறந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன், பெரும் இடைவேளை விட்டதினால். கத்தரல்லாஹு மா ஷா ஃபஅல். இப்னு இஸ்ஹாக் யார்? உஸ்தாத், இப்னு இஸ்ஹாக் யார்? அல்லாஹ்வின் தூதருடைய வரலாறு என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் யாவரும் அவருடைய நூல் இல்லாமல் வரலாற்றை எழுத முடியாது. அவர்தான் இப்னு இஸ்ஹாக். இப்னு இஸ்ஹாக்குடைய நூல், அந்த சீராவுடைய நூல், அவருடைய நூல் தான் அடித்தளம் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்னு இஸ்ஹாக் என்பவர் ஒரு அறிஞர், ஒரு ஹிஸ்டாரியன், வரலாற்று ஆசிரியர், முற்காலத்தில் வாழ்ந்தவர். அவர் தொகுத்த முதல் நூலில் இருந்தான் இப்னு ஹிஷாம் அவர்கள் மற்றொரு நூலை தொகுத்தார்கள். இதுதான் வரலாற்று நூலுக்கு அஸ்திவாரமாக இருந்த நூல்களில். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்று நூல்களில் அஸ்திவாரமான நூல்கள் 2 நூல்கள் என்று சொன்னால் அது ஒன்று இப்னு இஸ்ஹாக், மற்றொன்று இப்னு ஹிஷாம். சரி, இப்னு இஸ்ஹாக் அவர்கள் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உறுதியான அறிவிப்பாளர் வரிசையுடன் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். கவனியுங்கள். அல்லாஹ் நபிகளாருக்கு கண்ணியத்தையும் அடியார்கள் மீது இரக்கத்தையும் நாடிய போது அவர்கள் கண்ட கனவுகள் அதிகாலையின் விடியலை போன்று பலிக்க தொடங்கின. ஆரம்ப காலத்தில் கண்ட கனவுகள் எல்லாம் பலிக்க தொடங்கின. அல்லாஹ் நாடிய காலம் வரை இது நீடித்தது, இந்த கனவுகள் நீடித்தது. பின்னர் தனித்திருப்பது அவர்களுக்கு விருப்பமானதாக ஆக்கப்பட்டது. தனித்திருப்பதை விட அவர்களுக்கு விருப்பமான வேறு எதுவும் அல்லாஹ்வின் தூதருக்கு இருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். தனித்திருப்பதை விட வேறு எதுவும் அல்லாஹ்வின் தூதருக்கு விருப்பமானதாக இருக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அடுத்து மிக முக்கியமான தலைப்பிற்குள் செல்கிறோம். வஹீயின் நிலைகள். வஹீ என்றால் என்ன? சொல்வார்களே, தமிழ்நாட்டில் நமக்கு குரானும் ஹதீஸும், குரான் மட்டும்தான் வஹீ, வஹீயை பின்பற்றுவோம். அதாவது இந்த வஹீயை பின்பற்றுவோம் என்ற வார்த்தைக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய மர்மம் என்ன? ஹதீஸை புறக்கணிப்போம். வஹீயை பின்பற்றுவோம் என்றால் என்ன? இங்கு சொல்பவர்கள், இந்த பேனருக்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஹதீஸை நாங்கள் புறக்கணிப்போம். எங்கள் அறிவுக்கு முரண்பட்டது என்றால் அது எந்த ஹதீஸாக இருந்தாலும் நாங்கள் முரண்பட்டு விடுவோம், அதை நாங்கள் புறக்கணித்து விடுவோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது புகாரியில் இருந்தாலும் சரி, முஸ்லிமில் இருந்தாலும் சரி. அந்த வஹீயா? அப்படி என்றால் அல்லாஹ் சொல்கிறான் தன் திருமறையிலே, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா, அவர் மனோ இச்சையினால் பேச மாட்டார். அவர் வஹீயால் அறிவிக்கப்பட்டதை அன்றி அவர் வேறு எதையும் அவர் பேசுவதில்லை. அவர் வஹீயினால் அறிவிக்கப்பட்டதை அன்றி வேறு எதையும் அவர் பேசுவதில்லை என்று நபிகளாரை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறானே. சரி, வஹீயுடைய தலைப்பிற்குள் வருவோம். வஹீயுடைய நிலைகள் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, வஹீ எப்படி எல்லாம் நபிக்கு வந்தது? இதை உலமாக்கள் விளக்குகிறார்கள்.
இந்த வகையின் நிலையை பொறுத்தவற்றில் மார்க்கறிஞர்கள் வகையின் நிலைகள் என்று குறிப்பிடுகின்றனர். ஏனெனில் நபிகளார் கண்ட கனவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுகளும் வகையின் இறை செய்தியின் ஒரு பகுதியாகும். முதல் விஷயம் கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ட கனவுகள், ஆரம்ப காலத்தில் கண்ட கனவுகள், இதுவும் வஹீயின் ஒரு பகுதி என்றே சொல்கிறார்கள். அந்த வஹீயின் ஒரு டைப்பில் எது வருகிறது? நபிகளார் கண்ட கனவுகள் வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, முதல் நிலை. நிறைய நிலைகள் இருக்கிறது, ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் நிலை நமக்கெல்லாம் தெரிந்தது என்ன? நல்ல சாலிஹான உண்மையான கனவுகள், நபிகளார் கண்ட கனவுகள். இரண்டாவது நிலையான வகை வேறு எப்படியெல்லாம் வகை வரும் அல்லாஹ்வின் தூதருக்கு? அதுதான் முதலில் எல்லாருக்கும் தெரிந்தது அல்லவா? சரி, இரண்டாவது என்ன என்பதை பார்ப்போம். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகளாரின் கண்களுக்கு கவனியுங்கள். இப்போது நிறைய வகைமைகள் வரப்போகிறது. வகையின் டைப்ஸை அதை தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது நிலை, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகளாரின் கண்களுக்கு தென்படாமல் அவர்களின் உள்ளத்தில் செய்தியை உதிப்பதாகும் என்று சொல்வோம். இது இரண்டாவது நிலை. நபிகளார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய கண்களுக்கு தென்பட மாட்டார்கள். கண்களுக்கு தென்படாமல் அல்லாஹ்வின் தூதரின் உள்ளத்தில் இந்த செய்தியை உதிப்பார்கள். நபி அவர்கள் கூறியதாக ஒரு சஹீஹான ஹதீஸில் இவ்வாறு வந்தது. இதற்கு ஏதாவது எடுத்துக்காட்டு இருக்கிறதா இந்த வகையான ஒரு நிலைக்கு? அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், ஆனால் தென்பட மாட்டார்கள். நபியுடைய உள்ளத்தில் இதை உதிப்பார்கள். இதை இரண்டாவது வகையான வகையின் நிலை என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் இருக்கிறது. கவனியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹஸனான ஹதீஸில் கூறுகிறார்கள், நிச்சயமாக ரூஹுல் குதுஸ் என் உள்ளத்தில் பின்வருமாறு ஊதினார். யார் அந்த ரூஹுல் குதுஸ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரூஹுல் குதுஸ் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பின்வருமாறு ஊதினார். என்ன ஊதினார்கள்? தன் உள்ளத்தில் எந்த ஒரு ஆன்மாவும், சுப்ஹானல்லாஹ், நேற்று நாம் தலைப்பு, நம்முடைய ஜும்மா குத்பாவின் தலைப்பு சார்ந்த ஒரு அழகிய ஒரு ஹதீஸ். என்ன விஷயத்தை என்பதை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அந்த எடுத்துக்காட்டாக இந்த ஹதீஸ் வருகிறது. ஆனால் இந்த ஹதீஸுடைய கருத்தை கவனியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நிச்சயமாக ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அவர்கள் என் உள்ளத்தில் பின்வருமாறு ஊதினார்கள். என்ன ஊதினார்கள்? எந்த ஒரு ஆன்மாவும் தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆயுளை முழுமையாக்கி தனது வாழ்வாதாரத்தை முழுமையாக பெறாமல் மரணிக்காது. எனவே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வாழ்வாதாரத்தை தேடுவதில் அழகான முறையை கையாளுங்கள். வாழ்வாதாரம் தாமதமாவாது. அதனை அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பாவத்தின் மூலம் உங்களை தூண்ட வேண்டாம். ஏனெனில் அல்லாஹ்விடம் உள்ளத்தை அவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமே தவிர அதை அடைய முடியாது. சுப்ஹானல்லாஹ். நேற்று வியாபாரம், பொருளாதார பெருக்கல் போன்ற பல விஷயங்களை குத்பாவை நேற்று நாம் பார்த்தோம். இன்று அது சம்பந்தமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு இவ்வாறு ஊதினார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். இதை நாம் எதற்கு எடுத்துக்காட்டாக எடுக்கிறோம்? வஹீயுடைய வகைமையில் இது இரண்டாவது வகையான வகைமை. நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தென்படாமல் அல்லாஹ்வின் தூதருடைய மனதில் ஊதுவது, இது இரண்டாவது வகையான வஹீ. அது இந்த செய்தியை கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். எந்த ஒரு ஆன்மாவும் தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள், நீங்கள் இத்தனை வருடம் வாழ்வீர்கள் என்று எழுதப்பட்டது, நீங்கள் இவ்வளவு சம்பாதிப்பீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது, இவ்வளவு காலம்தான் வாழ்வீர்கள் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறான், அதுதான் நமக்கு நடக்கும். இவ்வளவுதான் நாம் சம்பாதிக்க போகிறோம் என்றால் அதுதான் நமக்கு நடக்கும். அது மட்டுமா? சுப்ஹானல்லாஹ். வாழ்வாதாரத்தை தேடுவதில் அழகான முறையை கையாளுங்கள், ஹராமான முறையை கையாளாதீர்கள். வாழ்வாதாரம் தாமதமாவாது. அதனை அல்லாஹ்விற்கு மாறு செய்வதன் மூலமாக உங்களை தூண்ட வேண்டாம். ஏனெனில் அல்லாஹ்விடம் உள்ளத்தை அவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமே தவிர அந்த வாழ்வாதாரங்களை ஹலாலான முறையில் நாம் அடைய முடியாது. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இது இரண்டாவது நிலையான வகை. மூன்றாவது நிலையான வகை இது எப்படி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
மனித உருவத்தில் வந்து நபிகளாருடன் உரையாடுவது. எடுத்துக்காட்டு, யாராவது ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும், ஒரு சம்பவத்தை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் நபிகளாரிடம் வந்து உரையாடுவது, இது மூன்றாவது வகையான வகை. முதல் வகையின் நிலை கனவு, இரண்டாவது வகையின் நிலை நபிகளாருக்கு தென்படாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் உள்ளத்தில் ஊதுவது. மூன்றாவது மனித உருவத்தில் வந்து நபிகளாரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உரையாடுவது. எடுத்துக்காட்டு, ஹதீஸ் ஜிப்ரீல் இல்லையா? ஹதீஸ் ஜிப்ரீல் யார் அவர்? எப்படி வருவார் அந்த மனிதர்? வெள்ளை நிற ஆடை, அட்டை கருப்பினான தென் கருப்பான திக்கான கருப்பிலான முடிகளை கொண்டு அவரை பார்த்தால் சஃபரில் வந்தவாறு இருக்கவில்லை, களைப்புடன் வந்தவாறும் அவர் இருக்கவில்லை. நேரடியாக நபியிடம் வந்தார், அமர்ந்து முஹம்மதே அக்பிர்னி அனில் இஸ்லாம், எனக்கு இஸ்லாத்தை பற்றி அறிவுங்கள் என்று ஒரு மனிதர் வந்து கேட்டார் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸில் அந்த மனிதர் யார்? அந்த ஹதீஸ் முடிந்த பிறகு நபி அவர்கள் கேட்கிறார்கள், உமரே வந்தது யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டதற்கு, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வும் அவருடைய தூதனுமே அறிந்திருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு, அதாக்கும் ஜிப்ரீல் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், நபி அவர்கள் சொல்கிறார்கள், இப்போது வந்தது யாரும் இல்லை, ஜிப்ரீல் வந்து உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தந்தார்கள் என்று சொல்கிறார்கள். சரி, இது மட்டும்தான் ஒரு சம்பவமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சஹாபியின் உருவத்தில் வந்ததை யாரும் அறிந்ததில்லையா? இல்லது இதுவே முதல் முறையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சஹாபியின் உருவத்தில் வந்திருக்கிறார் என்பதே யாருக்கு தெரியும்? வந்திருக்கிறார்களா? ஆம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஹாபியின் உருவத்தில் வந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபியின் உருவத்தில் வந்திருக்கிறார்கள். யார் அந்த சஹாபி? வரலாறு படிப்பதில்லை, நாம் வரலாறை விட்டு தூரமாக ஆகிவிட்டோம். யார் அந்த சஹாபி? யாருக்காவது தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஹாபியின் உருவத்தில் வந்திருக்கிறார்களா? ஆம். யார் சஹாபி? யார் சஹாபி? திஹ்யா அல் கல்பி. சஹாபி யார்? சஹாபியின் பெயர் திஹ்யா ரலியல்லாஹு அன்ஹு. திஹ்யா ரலியல்லாஹு அன்ஹுடைய உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோற்றமளித்தார்கள். எப்படி அந்த மனிதர், அந்த வெள்ளை நிற ஆடையை உடுத்திய மனிதர் நபிகளாரிடம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை பற்றி அறிவிங்கள், ஈமானை பற்றி அறிவிங்கள் என்று ஒவ்வொன்றாக கேட்டார்களோ, அதே போல இன்னொரு விஷயத்தில் திஹ்யா அல் கல்பியின் தோற்றத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோற்றத்தில் வானவர் ஜிப்ரீல் அவர்கள் தோற்றமளித்தார்கள் என்பது தெளிவாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மூன்றாவது நிலை அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஹாபியான திஹ்யா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உருவத்திலோ அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் ஜிப்ரீல் குறித்த நீண்ட ஹதீஸில் வந்ததை போல கடுமையான வெண்ணிறை ஆடை மற்றும் கடுமையான கருநிற முடி கொண்ட ஒரு மனிதனின் உருவத்தில் வருவது இந்த வகையை சேர்ந்ததாகும். மூன்றாவது வகை மனித உருவத்தில் வருவது. நான்காவது வகை, வகையின் வகை யாருக்கு தெரியும்? மணியோசையை போன்று வஹி இறங்குவதாகும். இதுவே நபிகளாருக்கு மிகவும் கடினமான நிலையாகும். கவனிங்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதருக்கு வஹி சாதாரணமாக இறக்கி அருளப்பட்ட வஹி அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன், நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த முஸ்ஹப் சாதாரணமாக வந்துவிடவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நான்காவது வகையான இந்த வஹியின் நிலைமை மிகவும் கடினமாக இருக்கும். இடியோசையை போல் மணியோசையை போன்று வஹி இறங்குவதாகும். இதுவே நபிகளாருக்கு மிகவும் கடினமான நிலையாகும். கடுமையான குளிர் நாளில் கூட நபிகளாரின் நெற்றியில் இருந்து வேர்வை வழிந்தோடும். எப்படி? குளிரில் கூட நெற்றியில் வேர்வை வழிந்தோடும். அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்த போது வஹி இறங்கினால் அதன் பழு தாங்காமல் ஒட்டகம் தரையில் மண்டியிட்டு படுத்துவிடும். இது நடந்த சம்பவம். நபிகளாருக்கு வஹி இறங்கும் பொழுது
இந்த நான்காவது நிலை மணியோசையை போன்ற வகை மிகவும் பலமாக நபிகளார் மீது இறங்கும். அப்படி இறங்கும் பொழுது ஒட்டகம் கூட அந்த பழு தாங்காமல் கீழே அமர்ந்து விடும் என்று வருகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் இதைதான் தன் திருமலையை சொல்கிறான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நிச்சயமாக உம்மீது நாம் ஒரு வலுவான சொல்லை நாங்கள் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரப்புல் ஆலமீன். அந்த கௌலன் ஸகீலா என்ற அந்த அர்த்தம் இது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடை எனது தொடையின் மீது இருந்தபோது வஹி இறங்கியது. கவனியுங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடை எனது தொடையின் மீது, நாம் எல்லாம் உட்காருவோமே, அப்படி பக்கத்தில் உட்காரும் பொழுது என்னவாகும்? தொடை இன்னொரு தொடையின் மீது அமர்ந்து உட்காருவோம். இப்போது உட்கார்ந்து இருக்கிறோமே நாம் இவ்வாறு, அப்படிப்பட்ட ஓர் உட்காரும் பொழுது தொடை இன்னொரு தொடையின் மீது அமர்ந்ததாக சொல்கிறார்கள். வகை இறங்கும் பொழுது அதன் பழுவின் காரணமாக, அதன் அந்த ஹெவினஸின் காரணமாக எனது தொடை நசுங்கி உடைந்து விடுமோ என்று நான் இன்னும் அளவிற்கு அது என் மீது பாரமாக இருந்தது என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். வகை அவர்களுக்கு இறங்கியது, நபிக்கு இறங்கியது. அருகில் அமர்ந்த ஸைத் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். என்னுடைய தொடை நசுங்கி உடைந்து விடுமோ என்ற அளவிற்கு நான் அஞ்சினேன், அந்த அளவிற்கு அது வலுவாகவும் பழுவாகவும் இருந்தது என்று இந்த சஹாபி அறிவிக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் நான்காவது நிலை, மணியோசையை போன்று கடுமையாக இறங்குவது. ஐந்தாவது நிலை, வஹீயின் ஐந்தாவது நிலை, இது மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இது என்ன? வானவர் தான் படைக்கப்பட்ட உண்மையான தோற்றத்திலேயே நபிகளாருக்கு காட்சியளித்த அருள். இது எப்படி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான தோற்றத்தில் நபிகளாரை சந்தித்தது. இது ஐந்தாவது வகையான வகை என்று உலமாக்கள் விவரிக்கிறார்கள். இது எத்தனை முறை நடந்தது நபிகளார் வாழ்க்கையில்? அதிகமாக நடக்கவில்லை, இருமுறை தான் நடந்தது. இது நபிகளாரோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான தோற்றத்தில் நபிகளார் எத்தனை முறை கண்டார்கள்? இருமுறை. ஒரு உண்மையான தோற்றத்தில் இருமுறை கண்டார்கள். இதை இங்கே பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை எங்கே சந்தித்தார்கள்? மக்காவில் உள்ள அஜியாத் என்ற இடத்தில். இன்று வரை இருக்கிறது அஜியாத். மக்காவில் அஜியாத் என்ற இடத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அவர்களுடைய உண்மையான அசல் தோற்றத்தில் சந்தித்தார்கள். இது நடந்தது எங்கே? மக்காவில் அஜியாதில். அஜியாத் என்பது அதாவது வலதுபுறம் இருக்கக்கூடிய இடம். மக்காவில் கஅபாவில் இருந்து வலதுபுறம் இருக்கக்கூடிய இடம் தான் அஜியாத் என்று சொல்வார்கள். சரி, மற்றொரு இடம், மற்றொரு முறை மிஅராஜில் நடந்தது. மற்றொரு முறை விண்ணுலக பயணம் சென்ற போது இது நிகழ்ந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய உண்மையான தோற்றம் என்ன? உண்மையான தோற்றம் என்ன? யாருக்கு தெரியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் தோற்றம், உண்மையான தோற்றம் யார் அறிந்திருக்கிறார்கள்? யாருக்காவது தெரியுமா? சாட்ஜிபிடி எல்லாம் யாரும் பார்க்க கூடாது, நேரடியாக பதில் சொல்ல வேண்டும். சாட்ஜிபிடி தப்பாக சொல்லிவிடும், கவனமாக இருங்கள். ஒரு 100 குறைச்சிருச்சு, 600. மாஷா அல்லாஹ். நாம் இங்கு பதிவு செய்யப்படுகிறது 600 இறக்கைகள் இருந்தன. யாருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மேலும் அந்த இறக்கைகள் எப்படிப்பட்டது? அவை தொடுவானத்தை மறைத்திருந்தன என்று கூறப்படுகிறது. தொடுவானத்தை மறைக்கும் அளவிற்கு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. சுப்ஹானல்லாஹ். யார்? வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் ஏதோ அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஏதோ படத்திலோ, ஹாலிவுட் படத்திலோ, ஃபேண்டசியிலோ வருவதை பற்றி நாம் இங்கு பேசவில்லை.
இங்கு சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம், உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறோம், உண்மை சம்பவத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட மார்க்கம், எப்பேற்பட்ட படைப்பாளி, எப்பேற்பட்ட படைத்தவன் ரப்புல் ஆலமீன். அவனுடைய படைப்புகள் எவ்வளவு பெரிது அவனுடைய படைப்புகள் என்பதை நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். 600 இறக்கைகள், இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய விவரங்கள் எல்லாம் இருக்கின்றது. மலக்கை பற்றி நாம் படிக்கும் பொழுது அதுடைய இடம் இங்கு இல்லை. இப்போது நாம் வரலாற்றிலே இருக்கிறோம். 600 இறக்கைகள் தொடுவானத்தை மறைத்திருந்தன என்று வருகிறது அறிவிப்புகளில். அப்பேற்பட்ட படைப்பை படைத்தவனுக்கா நாம் மாறு செய்திருக்கிறோம். அப்பேற்பட்ட படைப்பை படைத்தவனுக்கா நாம் நம் ஐவேளை தொழுகையை கூட சரியாக நிலைநிறுத்தாமல் இருக்கிறோம். அப்பேற்பட்ட படைப்புகளை படைத்தவனுக்கா நாம் ஒழுங்காக சரியாக அந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இது 5வது நிலை. 6வது நிலை, வஹீயின் 6வது நிலை. இது மிக முக்கியமான நிலை. இது மிக முக்கியமான நிலை. மிஅராஜ் இரவில் வானங்களுக்கு மேலே தொழுகை கடமையாக்கப்பட்ட போது அல்லாஹ் தனது நபிக்கு நேரடியாக வஹியை அறிவித்ததாகும். இது 6வது நிலை. பாருங்கள், வஹியுடைய நிலைகளை, எத்தனை நிலைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் என்று. ஒரு நபி அவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பூமியில், இந்த உலகத்தில் அவரவர் சொல்வார்கள், அந்த பொறுப்பை வகித்தார், இவர் இந்த பொறுப்பை வகித்தார், அவர் அப்படி பெரிய பொறுப்பை வகித்தார். இதை விட ஒரு பொறுப்பு இருக்க முடியுமா? உலக முஸ்லிம்களுக்கு, உலக மக்களுக்கு, இந்த உலக மானுடத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒரு மனிதனின் மீது இறக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. லா இலாஹ இல்லல்லாஹ். படைத்த இறைவனோடு இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, படைத்த இறைவனை அனைத்து மக்களும் அந்த படைப்பினங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் பொறுப்பை ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் மீது சாட்டப்பட்டது என்றால் அது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இதை நான் நபி என்று தனியாக சொல்கிறேன்? ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக சொல்கிறேன்? எல்லா நபிக்கும் இந்த பொறுப்பு சாட்டப்பட்டது தானே. ஏன்? ஏனெனில் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு முன்னால் இருந்த எந்த நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுடைய சமூகத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நபியுடைய பிரத்யேக விஷயங்களில் ஒன்று, உலக மக்கள் யாவருக்கும் அனுப்பப்பட்ட ஒற்றை நபி முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு 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 மாஷா அல்லாஹ், குழம்பி போச்சு. மனப்பாடம் மறந்து விடாதீர்கள், நாளை கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். நாளை வகுப்பு அஹ்சன்தும் 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, நீங்க 2 பேர் தான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறந்து விடாதே அல்லாஹ்வின் அடியாரே, நபி அவருடைய வம்சத்தை மனப்பாடம் செய்திருக்கிறோம். அதை நாளையுடைய வகுப்பில் நான் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். சரி, 6வது நிலை, அல்லாஹ்வின் தூதர் மிஅராஜ் இரவில் வானங்களுக்கு மேலே தொழுகை கடமையாக்கப்பட்ட போது அல்லாஹ் தனது நபிக்கு நேரடியாக வஹியை அறிவித்ததாகும். 7வது நிலை ஒன்று இருக்கிறது. வானவர் என்ற இடைத்தரகர் இல்லாமல் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசியது போலவே நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசியது. வகல்லம அல்லாஹு மூசா தக்லீமா. இந்த வசனத்தை அடிப்படையாக மேலும் இன்னும் சில அறிஞர்கள் மற்றொரு நிலையையும் சேர்த்துள்ளனர். அதாவது நபிகளார் உறக்க நிலையில் இருக்கும் போது வானவர் வந்து செய்தியை அறிவிப்பதாகும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் நபிகளார் அவர்களுக்கு வஹி இறக்கப்பட்ட நிலைகள். முதலில் சொல்வோமா? முதல் நிலை கடவுள். 2வது உள்ளத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு தென்படாமல் அல்லாஹ் உள்ளத்தில் ஊதுவது. 3வது மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்சி அளித்தது. 4வது மணியோசை. இதுதான் அதிகமாகவும் பிரபலியமாகவும் நடந்தது என்று வருகிறது. நபிகளாருக்கு வஹி இறக்கப்பட்ட அதிகமாக சம்பவங்கள் நடந்தது இதுவும் என்று சொல்கிறார்கள். 4வது மணியோசையாக கடுமையாக பலுவாக வந்து இறங்குவது. 5வது
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான தோற்றத்தில். ஆறாவது சஹாபி, மனித தோற்றம், அது முடித்து விட்டது. எங்கு மிஅராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அல்லாஹ்வுடன் அல்லாஹ் பேசியது. இந்த விஷயங்களை அறிந்த நாம் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வஹீயின் நிலைமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்துணை வகைமையான வகைகளில் அல்லாஹ் தூதருக்கு வஹி இறங்கினது என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஹிரா குகையில் தஹன்னஸ் செய்வதன் அர்த்தம் நான் ஏற்கனவே கூறினேன். ஹிரா குகையில் தஹன்னஸ் செய்தார்கள், மெடிடேஷனா என்ன அது? நபிகளார் ஹிரா குகையை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள், அங்கு போய் தஹன்னஸ் செய்தார்கள் என்று புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன அர்த்தம்? ஹதீஸ்களில் தஹன்னஸ் என்ற வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? உலமாக்கள் விளக்குகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நீண்ட ஹதீஸிற்கு மீண்டும் திரும்புவோம். ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், அதில் தஹன்னஸ் என்று செய்வார்கள் என்று வந்ததின் அர்த்தம் என்னவென்றால், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதை போல் தஹன்னஸ் என்றால் தஅப்புத். தஹன்னஸ் என்றால் தஅப்புத், என்ன? வணக்கம் செய்வதாகும். என்னது? வணக்கம் செய்வதாகும். அந்த குகையில் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் வணக்கம் செய்தார்கள். இந்த வணக்கம் என்பது நோக்கம் என்னவென்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கவனியுங்கள், தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் படைப்புகளையும் அவனது அருட்கொடைகளையும் குறித்து சிந்தனை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதாகும் முதல் விஷயம். அல்லாஹ்வுடைய படைப்புகளையும் அவனுடைய அருட்கொடைகளையும் குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், சிந்தனை செய்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் உலமாக்கள் விவரிக்கிறார்கள் இந்த இடத்தில். ஏனெனில் சில பேர் சொல்வார்கள் தொழுதார்கள், அல்லாஹ்வின் தூதர் தொழுதார்கள் என்று வரவில்லை, தொழுகையை நிலைநிறுத்தினார்கள் என்று அங்கு வரவில்லை, வணக்கம் செய்தார்கள், தஹன்னஸ் செய்தார்கள் என்று வருகிறது. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் படைப்புகளையும் அவனது அருட்கொடைகளையும் குறித்து சிந்தனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று வருகிறது. குகையில் அவர்கள் இவ்வாறே இருந்தார்கள். மேலும் இப்னு இஸ்ஹாக் அவர்கள் சில அறிவிப்புகளில் தன்னிடம் இந்த தஹன்னஸிற்கு அர்த்தத்தை பாருங்கள், வேறொரு அர்த்தத்தை உலமாக்கள் சில பேர், அதில் முக்கியமாக இப்னு இஸ்ஹாக் அவர்கள் சில அறிவிப்புகளின் மூலமாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? தன்னிடம் வரும் ஏழைகளுக்கு நபிகளார் உணவளிப்பதுதான் அந்த வணக்கம். அந்த குகையில் தன்னிடம் வரக்கூடிய ஏழைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவளிப்பதுதான் அந்த தஹன்னஸ் என்ற அர்த்தம் என்று இப்னு இஸ்ஹாக் பதிவு செய்கிறார்கள் அறிவிப்பாளர்களை வைத்து. ஆனால் இது பலவீனமானது என்று ஷேக் அரஃபாத் இங்கு விளக்கிறார். இது தஈஃப், இது ஆதாரபூர்வமானது அல்ல. ஏனெனில் இதில் இடம்பெறும் அறிவிப்பாளர் யார் என்று அறியப்படாதவராக முபஹமாக இருக்கிறார். ஹதீஸிலே அறிவிப்பாளர் தொடரில் ஒரு அறிவிப்பாளர் யார் என்று தெரியவில்லை என்றால் அவரை என்னவென்று சொல்லுவோம்? நாம் அந்த அறிவிப்பை என்னவென்று சொல்லுவோம்? இப்ஹாம் என்று சொல்லுவோம், முபஹம் என்று சொல்லுவோம். அப்படி என்றால் என்ன? இவர் யார் என்றே தெரியவில்லை என்ற ஒரு மனிதன் அந்த அறிவிப்பாளர் தொடரில் இருந்தால் அந்த அறிவிப்பு பலவீனமானது, அது தஈஃபாக. புரிகிறதா? சரி, தன்னிடம் சில அறிஞர்கள் கூறினார்கள் என்றே இப்னு இஸ்ஹாக் ஆசிரியர் கூறுகிறார். இப்னு இஸ்ஹாக் என்ன சொல்கிறார்கள்? எதனால் யார் என்று தெரியவில்லை? ஏனெனில் இப்னு இஸ்ஹாக் என்ன சொல்கிறார்கள்? தன்னிடம் சில அறிஞர்கள் கூறினார்கள் என்று சொல்கிறார்கள். இப்னு இஸ்ஹாக் இங்கு யார் சொன்னார்கள் என்பதை தெளிவுபடுத்தினார்களா? தெளிவுபடுத்தவில்லை. என்ன சொல்கிறார்கள் இப்னு இஸ்ஹாக்? தன்னிடம் சில அறிஞர்கள் கூறினார்கள். தஹன்னஸ் என்ற அர்த்தத்திற்கு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் ஏழைகளுக்கு உணவளிப்பது. இந்த சில அறிஞர்கள் யார் என்ற அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதனால் இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இதற்கு என்ன விளக்கம் தருகிறார்கள்? தஹன்னஸ் என்றால் மக்களை விட்டு விலகி தனித்திருப்பதுதான் அந்த வணக்கம் என்று கூறியுள்ளார்கள். ஏனெனில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தார் இணை வைப்பிலும் தவறான வழியிலும் இருந்ததால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததைப் போலவே நபிகளாரும் அவர்களை விட்டு விலகினார்கள். அந்த விட்டு விலகுவது, ஏனெனில் இதை செய்தது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை விட்டு விலகி இருந்தார்கள். இன்னி ஸாஹிபுன் இலா ரப்பி ஸயஹ்தீன், அல்லாஹ் தன் திருமறையை கூறுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறினதாக என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமாக நான் என் இறைவனின் என் இரட்சகனின் பக்கம் செல்கிறேன், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று சொன்னார்கள். இன்னி பரீஉம் மின்கும் புராஉம் மின்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறேன், இணை வைக்கக்கூடிய மக்களை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் நபிகளாரும் இந்த மக்களை விட்டு விலகுவதற்காக எங்கே சென்று விட்டார்கள்? தனிமைப்படுத்திக் கொண்டார்கள். தனிமைப்படுத்திக் கொண்டு
ஹிரா கோயிலுக்கு சென்று விட்டார் என்று உலமாக்கள் விவரிக்கிறார்கள். அதாவது சிலை வழிபாட்டிலும் இணை வைப்பிலும் மூழ்கி இருந்த மக்களை விட்டு அவர்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார்கள் என்று வருகிறது. சரி, நபிகளார் செய்த இந்த வணக்கம் முந்தைய நபிமார்களின் ஏதாவது ஒரு மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் அமைந்திருந்ததா? ஏனெனில் தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த தஹன்னுஸ் என்ற இந்த வணக்கம் இதற்கு முன்னால் நபிகளார்கள் மேறு ஏதாவது நபிகளாருடைய வழக்கமாக இது இருந்ததா? இந்த தஹன்னுஸ், இந்த ஃபார்ம் ஆஃப் இபாதா, இந்த டைப் இதற்கு முன்னால் நபிகளார் வழக்கமாக இருந்ததா? இப்போது இதை யாராவது செய்யலாமா? செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இதை வைத்து ஒரு வழிகேடு உருவாகிவிட்டதே. சூஃபிகள் மிஸ்டிக் செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், தனிமையில் இருக்கிறேன், தனித்து தியானத்தில் இருக்கிறார். நபிகளார் இவ்வாறுதான் இருந்தார்கள் என்று நபியை இழுத்து வைத்துக் கொண்டு விட்டார்கள். இவர்கள் தொழ மாட்டார்கள். தொழுகை எல்லாம் அவர்களுக்கு உயர்த்தப்பட்டு விட்டது. அவர்கள் தொழுகையை மிஞ்சின நிலைக்கு போய்விடுவார்கள், முக்தியை அடைந்து விடுவார்கள். அவர்களுடைய வணக்கம் என்ன? அவருடைய வணக்கம் என்ன? தானம், ஹராம், பித்ஆ, அனாச்சாரம், வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அல்லாஹ்வின் அடியார்களே. அதனால் தான் ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த இடத்திலே மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்லி வருகிறார்கள். நபிகளார் செய்த இந்த வணக்கம் முந்தைய நபிகளாரின் ஏதாவது ஒரு மார்க்க சட்டத்தின் சரியத்தின் அடிப்படை அமைந்திருந்தா? இது அறிஞர்களிடையே பல கருத்துக்கள் உள்ளன. சிலர் இது நூஹ் நபியின் சட்டம் என்றும் அலைஹிஸ்ஸலாம், சிலர் மூசா நபியின் சட்டம் என்றும், சிலர் ஈசா நபியின் சட்டம் என்றும், இன்னும் சிலர் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டம் என்றும் கூறியுள்ளார்கள். ஏனெனில் அல்லாஹ் கூறுகிறான் தன் திருமறையிலே, சும்ம அவ்ஹைனா இலைக அன் தபிஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. இந்த இடத்தில் பின்பு உங்களுக்கு இப்ராஹிமின் மில்லத்தை நீங்கள் பின்பற்றுமாறு உங்களுக்கு நாங்கள் வகை அறிவித்தோம் என்ற இந்த வசனத்தை வைத்தும் சொல்கிறார்கள். இது ஒருவேளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த வழக்கமாக இருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்கள் பின்னால் கூறுகிறார்கள், நபிகளார் இந்த வணக்கத்தை விலகி இருந்தார்கள், சிந்தனை செய்தார்கள், அல்லாஹுடைய படைப்பையும் அருட்கொடையும் சிந்தனை செய்தார்கள். மக்கள் இவ்வாறு வழிகேட்டில் இருக்கிறார்களே என்ற அந்த கவலையில் அவர்கள் விலகி இருந்தார்கள் என்று மட்டும்தான் இந்த தஹன்னுஸ் சட்டம் வருகிறது. தவிர இதற்கு பிறகு ஷரியத் நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. இப்படித்தான் வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்பதை அதே மாநபி நமக்கு அனைத்தையும் விவரித்து கொண்டு போய்விட்டார்கள். ஒரு காலமும் மறுபடியும் இந்த தஹன்னுஸ் என்ற இந்த வார்த்தையோ இந்த வணக்கத்தையோ நபி அவர்கள் நமக்கு சொல்லவில்லை. அதை தெளிவாக நமக்கு தொழுகையாக, ஜகாத்தாக, நோன்பாக, ஹஜ்ஜாக, உம்ராவாக, நற்சொற்களாக, உபரி தொழுகைகளாக, பல வணக்கங்களாக, பல வகையான வணக்கங்களை நமக்கு வழிகாட்டி விட்டு சென்று விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாம் மனதில் நினைவு கூற வேண்டும். அதனால்தான் இந்த இடத்திலே எனவே தஹன்னுஸ் என்பது அல்லாஹ்வின் படைப்புகளை பற்றி சிந்திப்பதாகும். நபிகளார் ஏன் மக்காவில் உள்ள இந்த ஹிரா குகையை தேர்ந்தெடுத்தார்கள்? யாருக்காவது தெரியுமா? ஏன் பல இடங்கள் இருக்கும் பொழுது ஹிரா குகையை நபிகளார் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? இந்த ஹிரா குகை அல்லாஹ்வின் தூதர் தேர்ந்தெடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மக்காவில் காபாவில் சுமார் 3 மைல் தொலைவில் அமைந்த சற்று உயரமான இடம். அங்கு ஏறினால் காபாவை பார்க்க முடியும். இது முதல் விஷயமாக உலமாக்கள் சொல்கிறார்கள். ஏன் ஹிரா குகையை நபிகளார் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது முதல் விஷயத்தை அடிப்படையாக உலமாக்கள் கூறுவது என்னவென்றால், அவர்கள் அங்கு ஏறினால், உயரமான அந்த இடத்தில் ஏறினால் காபாவை பார்க்க முடியும் என்ற முதல் காரணம். காபாவை பார்க்க முடியும். எனவே காபாவையும் அல்லாஹ்வின் படைப்புகளையும் அவர்கள் பார்த்து சிந்திப்பார்கள் என்று கூறுகின்றனர் உலமாக்கள். மேலும் சிலர் இதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறார்கள். ஏன் ஹிரா குகையை தேர்ந்தெடுத்தார்கள் என்று, அவரது பாட்டனார் அப்துல் முத்தலிப் இந்த குகைக்கு வந்து தனித்திருந்து ஏழைகளுக்கு உணவளிக்கும் வழக்கம் கொண்டிருந்தார் என்றும் சொல்கிறார்கள். அவருடைய பாட்டனார் யார்? அப்துல் முத்தலிப் இந்த குகைக்கு வந்து உணவளிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அதனால் தான் நபிகளார் அங்கு சென்று என்று கூறினார்கள் என்றும் இவ்வாறு கூறுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை.
எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது நாம் சொன்ன இந்த விஷயங்களுக்கு எந்த ஆதாரம் இல்லை என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் குகையில் இருந்தபோது திடீரென அவர்களிடம் சத்தியம் வஹி வந்தது. இதுதான் இந்த வஹியின் நிலைமை, இதுதான் இந்த வஹியின் தோற்றங்கள், இதுதான் இந்த விஷயங்கள். அதாவது அவர்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக வஹி வந்து இறங்கினது. இதற்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் இங்கு சொல்லி காண்பிக்கிறான். சூரத்துல் கஸஸிலே 86வது வசனம், வமா குன்த தர்ஜு அன் யுல்கா இலைக்கல் கிதாப் இல்லா ரஹ்மத்தம் மின் ரப்பிக். அதாவது இந்த வேதம் உமக்கு அருளப்படும் என்று நீர் ஆதரவு நீ நினைத்துக் கொண்டிருக்கவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இந்த இறைவனின் அருளாலே உனக்கு இந்த வஹி இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக அல்லாஹ்வின் அடியார்களே. எனவே இதுதான் நாம் இப்போது இந்த அமர்விலே நாம் கற்றுக்கொண்டது. இதுதான் நபிகளாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஹியின் நிலைமை, அவர்களுக்கு எவ்வாறு வஹி இறங்கினது, அவர்களுடைய வஹியுடைய தன்மைகள், நபிகளார் ஏன் ஹிரா குகையை சென்றார்கள், அந்த ஹிரா குகையில் என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள், என்ன உணவை எடுத்துக்கொண்டு செய்தார்கள் என்ற அனைத்தையும் நாம் பார்த்தோம். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹு தஆலா நாளையுடைய வகுப்பில் நபித்துவம் அருளப்பட்டு மற்றும் குர்ஆன் இறங்கிய அந்த காலகட்டங்கள், அந்த நபித்துவத்தினுடைய தொடக்க விஷயங்களை நாளையிலிருந்து அல்லாஹ் நாடினால் நாம் பார்ப்போம். பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குகைக்கு வந்து அந்த முதல் அத்தியாயமான இது முதல் அத்தியாயம் நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல் அத்தியாயம் என்ன என்பதை பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன் நாளை பார்ப்போம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் அந்த வசனமா, அல்லது யா அய்யுஹல் முத்தஸிரா, அல்லது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீமா, இது முதலில் இறக்கி அருளப்பட்ட வசனம் என்பதை எல்லாம் நாளையுடைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, தூக்கத்தை நான் ஏற்கனவே கூறினேன். வரலாறு இந்த மார்க்கம் படிக்க வேண்டும் என்று பலருக்கு நம்மில் ஆசை இருக்கலாம். ஆனால் அதில் எத்தனை பேருக்கு அந்த ஆசையை நிறைவுபடுத்துகிறார் என்பதில் தான் முக்கியம். நம்முடைய வகுப்புகள் ஃபஜ்ருக்கு பிறகு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இரவில் நேரமாக தூங்கினால்தான் உங்களால் ஃபஜ்ருக்கு வர முடியும். ஃபஜ்ருக்கு வந்தால்தான் ஃபஜ்ருடைய வகுப்பையும் உங்களால் அடைய முடியும். எனவே முக்கியமாக வெள்ளி மற்றும் சனியில், மற்ற எல்லா நாட்களிலும் இதை சீக்கிரம் தூங்க வேண்டும். குறிப்பாக வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தாமதமாக தூங்காமல் நேரமாக தூங்கினால்தான் உங்களால் வகுப்புகளை உத்வேகத்துடன் கவனிக்க முடியும். இது வெறும் ஏதோ கதைகள் அல்ல, இது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வரலாறு. உலமாக்கள் அடிக்கடி சொல்வார்கள், வரலாறு அல்லாஹ் தூதருடைய சஹீஹான ஆதாரமான வரலாற்றை ஒருவன் படிக்க படிக்க தன் வாழ்நிலை மாறும், தன் வாழ்க்கை நிலை மாறும், தன் வாழ்க்கைய நிலை மாறும், அதில் பரக்கத் ஏற்படும், சரியான முடிவுகளை எடுப்பார்கள். ஏனெனில் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டின ஒரு மனிதனின் வரலாற்றை படித்த சமூகம் நாம். நம்முடைய ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தீர்க்கம் இருக்கும், நம்முடைய ஒவ்வொரு முடிவிலும் பரக்கத் இருக்கும். ஏனெனில் நபிகளாரை பற்றி படிக்கிறோம், அதன் பால் நாம் அமல் செய்கிறோம். அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த இடத்திலே இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம். நேற்று இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அந்த கூற்றை கூட நம்முடைய இஸ்லாம் தமிழ் சேனலில் வெளியேறியது. அந்த கூற்று என்ன சொல்கிறார்கள்? கல்வியில் மிஞ்சி இருப்பவர் தான் மக்களை, அதாவது கல்வி அறிவில் யார் மக்களை மிஞ்சி இருக்கிறாரோ அவர்தான் அமல் செய்வதிலும் மக்களை மிஞ்சி இருக்க வேண்டும். எப்படி? கல்வி அறிவில் மக்களை யார் மிஞ்சிருக்கிறாரோ அவர்தான் அமல் செய்வதில் மக்களை மிஞ்சிருக்க வேண்டும். இப்போது நீங்கள் அனைவர்களும் கல்வி படித்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் மக்களுக்கு முன்மாதிரியாக அமலிலும் இருக்க வேண்டும், அமல் செய்வதிலும் இருக்க வேண்டும். கல்வியை படித்துவிட்டு கல்வி படிக்காதவர் நம்மளை விட அமல் செய்தால் நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். கல்வியை படிக்காமல் அமல் செய்தால், இதுதான் உலமாக்கள் சொல்வார்கள், கல்வியை படித்து அமல் செய்யாமல் போனால் அது யூதனுடைய வழக்கம், கல்வி படிக்காமல் அமல் செய்தால் அது கிறிஸ்தவரின் பழக்கம். இதுவும் ரெண்டும் அல்லாத சமநிலையில் இருப்பவர் தான் முஸ்லிம். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே நிலைநிறுத்துவானாக.
அனைவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை காட்டுவானாக ரப்புல் ஆலமீன். எனவே கல்வியை படியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மறுபடியும் சொல்கிறேன், கல்வியில் அறிவில் மக்களை மிஞ்சியிருப்பவர்தான் நற்செயல்கள் செய்வதிலும் மக்களை மிஞ்சியிருப்பார்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.